இந்த வீடியோவில் மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, காய்ந்த தேங்காய், கருதுக்கட்டை, மக்காச்சோள கருதுக்கட்டை, அப்புறம் பசுந்தீவனம், இதெல்லாம் எப்படி இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம பொடி பண்ணுறதும் சாப் கட்டரை யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். அமுதம் 430 மினி டிராக்டரில் பண்ணியிருக்கிற மாடல், மினி டிராக்டர் மாடல். இப்போ இதில் அமுதம் 430 மினி டிராக்டர் மாடல். இதில் மக்காச்சோளத்தை உள்ளே போடுறோம். இப்படி நேரடியாக உள்ளே போடும்போது இதுக்குள்ளே வலை வச்சுருக்கிறோம். வலையினுடைய அளவை பொறுத்து பெருசு சிறுசுமாக நமக்கு வேணுங்கிற மாதிரி அளவு. இது ஒரு குறிப்பிட்ட சைஸில் வச்சுருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு வருது. இன்னும் பொடி வேணும் அப்படின்னா வலையை மாற்றிக்கலாம், வலையை மாற்றிட்டு பொடியாக எடுத்துக்கலாம். இது பருத்தி கொட்டை. இந்த பருத்தி கொட்டையை நம்ம இந்த மிஷினில் நேரடியாக இப்படி உள்ளே போடலாம். உள்ளே போட்டோம்னா நல்லா வெட்டி, கொட்டை பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி வெளியே வந்துடும். வெட்டி வெளியே நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி வெளியே வருது. இந்த மாதிரி அருமையாக வெட்டி வந்துடும். நீங்கள் மாடுகளுக்கு குளிதண்ணிகள் கலந்து விடுறதுக்கும் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். இது மக்காச்சோள கருதுக்கட்டை. இந்த மாதிரி மக்காச்சோள கட்டைன்ட்டு இல்லாமல் சூரியகாந்தி கட்டை, வெள்ளைச்சோள கட்டை, இந்த மாதிரி என்னென்னமெல்லாம் இருக்கும் இது மாதிரி உள்ள ஒரு உணவுப் பொருளை, ஆடு மாடு சாப்பிட்ற உணவுப் பொருளை இதில் நம்ம உள்ளே போட்டு நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். ஆடு மாடு கோழிகளுக்கும் தீவனமாக கொடுக்கலாம். அதை நம்ம இதை உள்ளே போட்டுட்ருக்கோம். இது நல்லா வெட்டி நமக்கு தேவையான அளவில், எந்த மாதிரி அளவு வேணுமோ அந்த மாதிரி அளவுகளில் நம்ம பொடி வெளியே எடுத்துக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இதில் பொடியாக வந்திருக்கு. காய்ந்த தேங்காய், நம்ம குறும்பைன்னு சொல்கிறோம். இந்த குறும்பையை இப்படி நேரடியாக நம்ம உள்ளே போட்டுக்க முடியும். இதனால் உள்ளே இருக்கிற அந்த ஓடு எல்லாமே வெட்டிடும். ஓடு, தேங்காய், இந்த மஞ்சி, இது எல்லாமே வெட்டி நல்ல தூளாக வெளியே வந்துடும். இதை நீங்கள் இப்படி பண்ணி இந்த மாதிரி பவுட்ரு வேணும் அப்படின்னா இந்தளவுக்கு தூளை எடுத்துக்கலாம், உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம், நர்சரி ஃபார்ம் போட்டுக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இதை பயன்படுத்திக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போ அதில் வெட்டினது இப்படி வந்துடுது. அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் தேங்காய். இப்போ பச்சை தீவனம் வெட்ட போகிறோம். இந்த டோரை திறந்துட்டு பச்சை தீவனத்தை உள்ளே விடுறோம். பச்சை தீவனம் வெட்டும்போது அடிப்பகுதியில் இருக்கிற வலையை நம்ம கழட்டிடுறோம், எடுத்துறோம். இப்போ நீங்கள் இது விட்டுக்கலாம். இது மணிக்கு சுமார் ஒரு 50லேருந்து 100 மாட்டுக்கு தேவையான அளவுக்கு பசு தீவனத்தை இந்த இயந்திரத்தில் வெட்டிக்கலாம்.